ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் ஏரி வேலைக்கெல்லாம் போய் வந்துட்டேங்க. ஈவினிங் டைமுங்க. சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு மேலே தாங்க வீடியோ எடுக்கிறேன். என்ன வீடியோனா, இப்போ எங்கள் மாடெலாம் கட்டிருப்பலாங்க. காலையில் ஒரு டைம் சாணி வாரிடும். இப்போ மறுபடியும் மதிய டைமில் வெயில் டைமில் இந்த மரத்தாடியில் தான் கட்டுவோம். சாணிலாம் போட்டிருக்குங்க. சாணிலாம் வாரிட்டு வைக்கோல்லாம் வாரி கொட்டிட்டு மறுபடியும் புது வைக்கோல் போடலாம்னு சொல்லிட்டுங்க. என்னன்னு தெரியலைங்க, வைக்கோல் ரொம்ப வேஸ்ட் பண்ணிச்சு மாடு. சாப்பிடாதுங்க வைக்கோல். இதார இந்த வைக்கோல் நம்ம குப்பையில தாங்க கொட்டணும். வெயில் டைம்ல உணர்த்தியும் போடலாம். இப்போ சாணி மேல கொஞ்சம் ஈரம்லாம் ஆயிட்டு அதிகமா, அதனால சாப்பிடாது. ஒனத்தினாலும் சாப்பிடாது. அதனால சரி வாரி போட்டுலாம் சொல்லிட்டு இவங்க கோயிங்கெல்லாம் இங்க நெல்லுலாம் இருக்கலாங்க. அந்த நெல்லுலாம் சாப்பிடும் கோயிங்க. கோயிங்கெல்லாம் சாப்பிட்டுன்னு நல்லா நல்லா பசுமையா இருக்குங்க. அங்க வந்தனே நல்ல ஜில்லு காத்தோட்டமா இருக்கும். வீட்டுள்ளே இருந்தா அப்படியே அடைப்பட்டு கோழி கொஞ்சம் மாரி கூண்டு இருக்கிற கோழி கொஞ்சம் மாரி இருக்கும். மாட்டப்படாது எனக்கு. எங்க மாட்டு கொட்டாவனாலதான் நல்லா இயற்கையா இருக்குங்க. வீட்டாண்ட கொஞ்சம் மரம் கம்மி, இங்க மரம் நிறைய இருக்குது. நல்லா காத்தோட்டமா இருக்குதுங்க. உங்களுக்கு யாருக்குன்னா இயற்கையா இது மாதிரி பிடிக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மறக்காம எங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா எங்களை மாதிரி சின்ன யூடியூபுக்கு நீங்க போற ஆதரவு தாங்க நாங்க மேலும் மேலும் வளர முடியும். வாழ்க்கையில முன்னேறணும் ஆசை இருக்குது. ஆனா நாங்க கஷ்டப்பட்டு நேர்மையான முறையில தாங்க வேலை செஞ்சு சாப்பிட்றோம். எங்களை மாரி அடித்தட்டு மக்களுக்கு உங்களால முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப்னா பணம் உதவியில் எதுவுமே தேவையில்லைங்க. உங்களால முடிஞ்சது ஹெல்ப், சப்ஸ்கிரைப் இது 2 பண்ணாவே போதுங்க. எங்க அடுத்த சேனலுக்கு ரீச் ஆகுங்க. மற்றபடி ரீச் ஆகுறது கம்மியாகுதுங்க. இப்போ லைக் இல்லைன்னா அடுத்த ஃபோனுக்கு ரீச் ஆக மாட்டேதுங்க. சரிங்க, நான் அடுத்தது பேசிடுறேன். சரி, அந்த டாபிக் விட்டுலாம் அடுத்த டாபிக் போலாமா? இப்போ எங்க மாடு சனியா இருக்க சொன்ன பாருங்க. எப்போ கண்ணு போடுன்னு தெரியல. நாங்க ஒரு நாள் நினைச்சிருந்தோம் இந்த மாசமே கண்ணு போடுன்னு நினைச்சிருந்தோம். அதனால தெரியல, கண்ணே போடல. ஒருவேளை அடுத்த மாசம் போடுமா என்னன்னு தெரியல. நாங்க டேட் எழுதி வைக்காத விட்டுட்டோங்க. ஏன்னா ஒரு டைம் நாங்கள் ஊசி போட்டு போட்டு சர நிற்கவே இல்லை. அதனால நான் பண்ண வாட்டி நாங்கள் அந்த ஊசி போட்ட சீட்டுக்கு போட்டு கொடுப்பாங்களாம். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இங்கே இருக்குதுங்க. மாட்டு ஆஸ்பத்திரி இருக்குது, வெட்டினரி ஆஸ்பத்திரி நம்ம வீடு பின்னாடியே இருக்குதுங்க. அந்த சீட் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா கரெக்டாக எப்பப்பெல்லாம் வைக்கிறோமோ அப்போ மாடு சனை வர சனியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்போ விட்டுட்டோமோ அப்போ எங்கள் மாடு சனியாயிட்டுக்குது. மாடு நாங்கள் சரி மாடு தெரிஞ்சு வரதுனால சனியாயிட்டுக்குது நாங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எங்கள் மாடை பற்றி அடுத்தது அவ்வளோதாங்க. மாடு கன்று போட்டால் நான் வீடியோ எடுக்கிறேங்க. பால் கறக்கத்துலாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் பால் கற வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. எனக்கு பால் கறக்க தெரியும். பால் நான் கறப்போம், நான் கறப்பேன். எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு உடம்பு சரியில்லை, அவர் கறப்பார். மேக்சிமம் நான் தான் அதிகமாக கறப்பேன். எங்கள் பையன் கறப்பாருங்க. எங்கள் பொண்ணுக்கு சரியாக கூட கறக்க தெரியாது. அவள் கற்றுக்கிறேன்னு சொல்லி நிற்பா. ஒரு டைம் கன்று போட்ட டைம் தான் ஒரு 400-500 பால் மட்டும் கறந்தாங்க. அவங்க நம்ம பால் கவர்மெண்ட் சொசைட்டிக்கு ஊற்றுலாங்க ஆவின் பால். அப்போ அவங்க நான் கறக்கிறேன்னு கற்றுக் கொடுத்தா அவங்க மடி பால் இஷ்டக்கும் மாடு சரியா பால் கறக்காது. அதனால கொஞ்சம் நானே ரொம்ப பாஸ்டெல்லாம் கறக்க மாட்டேன், மீடியமாக தான் கறப்பேன். ஏதோ கற்றுக்கலாங்க. யாரும் கெஞ்சி கூடாதுங்க, யாரையும் நம்பி வாய முடியாது. யாருன்னா இப்போ காசு கூட பால் கறப்பாங்க. நாங்கள் காசுக்கு கூட கேட்டோம். ஸ்டார்டிங்கில் மாடு பிடிச்சி புதுசில் அவங்க ரொம்ப மாடு இருக்குது, எங்களுக்கு டைம் பத்தாது கறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பால் சொசைட்டியில் பால் கறப்பாங்க. ஒரு மாட்டுக்கு இவ்வளோ காசுன்னு கொடுத்தா கந்து குத்துருவாங்க. சரி, நம்ம ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டோம், அவங்க முடியாதுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாருமே கெஞ்சக்கூடாது, யாரை நம்பி சார்ந்து இருக்கக்கூடாது எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் வாங்க நம்மளே கறந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியெல்லாம் மாடு வச்சுன்னு இருப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் மாடு அப்போதுல இருந்தது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கறக்க சரியாக கற்றுக்கல. அவங்க தம்பிங்கெல்லாம் கறப்பாங்க, எங்கள் மச்சினுங்கெல்லாம். இவருக்கு கற்றுக்கவே இல்லை. எங்கள் மாமனார் கூட பால் கறக்க தெரியாது. எங்கள் மாமியார் நல்லா பால் கறப்பாங்க. எங்கள் மச்சினுங்க 2 பேரும் நல்லா பால் கறப்பாங்க. இவர் மட்டும் சரியாக கற்றுக்கவே இல்லை, மாட்டு வேலையை சரியாக கற்றுக்கல. சரி, அதுக்கப்புறம் நம்மளுக்குன்னு ஒரு மாடு பிடிச்சோமா. சரி, எங்கள் ஊர் சைடில் கிராம சைட்லாம் வேலைலாம் ரொம்ப இருக்காதுங்க. 100 நாளெல்லாம் 100 நாள் வேலைக்கு போகணும். அது விட்டா சின்ன சின்ன கூலி வேலை தாங்க இருக்கும். கூலி வேலை கூட ரொம்ப இருக்காது. பயிர் வேலைலாம் அதுல பயிர் வேலை தெரியாது சொன்ன பாருங்க. பயிர் வேலை தெரியாது இல்லைங்க. அதுக்கப்புறம் அதனால தாங்க நாங்கள் மாடு பிடிச்சோம். மாடு பிடிச்சி ஒரு மாடு கண்ணு போச்சு, பொட்டை கண்ணு தான் போச்சு. இப்போ 20 மாடுங்க. அது எங்கள் வீட்டில் போட்ட மாடு தான். அவங்க எங்களுடைய இந்த மாட்டுடைய அம்மா மறுபடியும் சனியானாங்க, ஒரு கண்ணுடி போட்டாங்க. மறுபடியும் 3வது கண்ணுக்கு தாங்க மாடு இறந்துச்சுங்க. சனியார் சொல்லி இறந்துச்சா. அது ரொம்ப எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்கும். ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் ஒரு கண்ணு போச்சு சொல்ல மாட்டேங்க. தங்கச்சி ஒன்று அவங்க சனியார் சொல்ல அப்படிதாங்க எங்கள் கொட்டாவில் வைக்கி வீழ்ந்துட்டாங்க. வைக்கி வீழ்ந்து
மாடு இறந்துச்சுங்க. அதனால சரி எல்லாருமே சொல்லுவாங்க உங்களுக்கு மாடு ராசியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிராமத்துங்கெல்லாம் கண்டிப்பா சொல்லுவாங்க. சொன்னாங்க. எனக்கு அப்பயும் நான் மாடு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்க ஒரு மாடாச்சும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேங்க. ஏன்னா நம்ம வீட்டுல வந்து பொழுதுபோக்கு வந்து வீட்டு 24 hours டிவியே பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. அப்படியே அது ரொம்ப கொடுமையா இருக்கும் உள்ளே உக்காந்து கிடக்குது. அதனால நான் வந்து எங்க மாடு தான் நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு செய்யறதுலாம் மீறும். இட்லிக்கு கூட சொல்ல உளுத்தம் பருப்பு தண்ணி எல்லாம் இருக்கலாங்க. நம்ம மாடு இருந்தா நம்ம மாட்டுக்குன்னு அந்த தண்ணி ஊத்தி வைக்கலாம். மாடு நல்லா 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 குடிச்சு நல்லா இதுவாகும் சொல்லிட்டு தாங்க நான் ஏற்கனவே ஒரு மாடு வச்சிருக்கேன். பால் வந்து கம்மியா கறந்தா கூட பரவாயில்லைங்க. நாங்க பால் கோசம் மாடு வச்சிருக்கோம் இல்லைங்க. எங்க வீட்டுக்கோசம் தாங்க நம்ம மாடு வச்சிருக்கோம். வீட்டுக்கு ஒரு கிராம சைடு சொல்லுவாங்க பாருங்க. வீட்டுக்கு ஒரு தென்னை மரம், ஒரு முருங்கை மரம், ஒரு பசு மாடு, ஒரு பப்பாளி மரம், ஒரு 4 வகையான செடி வகையும் தான் அவங்க வந்து ராவல பசியா படுக்கவே மாட்டாங்களாங்க. எப்படின்னா அவங்களுக்கு அன்றாட தேவைக்கான சாப்பாடு வந்து அதுலயே கிடைச்சிருமாங்க. பால் கறந்தோம்னா அந்த பால் வந்து காய் போட்டு குடிக்கலாம். எதுவுமே ஒரு பழம் என்ன வெளியே வாங்கி சாப்பிடலாங்க. அந்த ஒரு தாட் அதிகமா இருக்குதுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து சொன்னலாங்க யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி தாங்க இப்போ வந்து எனக்கு வந்து நான் ரொம்ப படிக்கவே இல்லை. நான் படிச்சது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப படிக்கல. ரொம்ப இங்கிலீஷ் நாலேஜ் ரொம்ப தெரியாதுங்க. எனக்கு கம்மியாக தான் இங்கிலீஷ் நாலேஜ்லாம் ரொம்ப கம்மி தான். ஆனால் ஏபிசிடி ஏத்து அத்தனை ஏத்து காங்காச்சாலாம் தெரியும். ஆனால் நான் 10வது வரைக்கும் படிச்சதுனால மேற்கொண்டு படிக்காதனால எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. இங்கிலீஷ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை. ஏதோ சின்ன சின்ன இங்கிலீஷ் தான் தெரியும், அவ்வளோதான். எனக்கு வேர்டு கொஞ்சம் மிஸ்டேக் தான் நிறைய வரும். சரி அதை வச்சு ஏன் படிகள்லாம் சாதிக்க முடியாதா? பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு ஓனரே வந்து படிக்காதுங்க தான் சொல்லுவாங்க பாருங்க. அதேமாதிரி சரி நம்மளால சாதிக்க முடிஞ்சுன்னு சொல்லிட்டு தாங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா நம்ம எந்த வேலை தெரியல கூட அப்படி விட்டுறக்கூடாது சொல்லிட்டு தாங்க டைலர் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டு டைலர் வேலை கற்றுக்குன்னு துணிலாம் தைச்சி எப்படியோ கஷ்டப்பட்டு நல்லா ப்ளவுஸ் கற்றுக்கினேங்க. ப்ளவுஸ் தைக்க கற்றுன்னு பிறகு எத்தனையோ பேர் என்னை கிண்டல் பண்ணாங்க. இந்த வயசுலாம் ப்ளவுஸ் கற்றுக்க முடியாது, வயசு அப்பயே சின்ன வயசு தாங்க. அப்பயே சொல்றாங்க. இப்பனா வயசு ஆயிடுச்சு நம்ம சொல்லலாம். நான் கத்துக்கிறது கரெக்டா 2008 இல்லைங்க. அப்பயே வயசு ஆகி போச்சு. இந்த வயசுலாம் ஆனா மண்டையில ஏறாது. நிறைய டைலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு துணி போல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி எனக்கு துணி போடலனா கூட பரவாயில்ல, நான் வந்து கத்துப்பேன் சொல்லிட்டு துணி வரலாம் பரவாயில்ல கத்துப்பேன் சொல்லிட்டு ஆர்வமா கத்துக்கினேன். சக்சஸ்ஃபுல்லா துணி தைச்சுன்னு இருக்கேன். இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க் கொஞ்சம் கத்துக்கணும்னு ஆசை இருந்தது. அதுக்கு கொஞ்சம் கிளாஸ் போயிருந்திருக்கேன். மற்றபடிக்கு வேற எதனா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ரொம்ப கத்துக்கலாம் கூட பரவாயில்லைங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கைத்தொழில் ஒண்ணு கத்துக்கணுங்க. படிப்பு இருந்தா அவங்களுக்கு மேல வேலை வாங்கிக்கிறாங்க. பேங்க்ல டீச்சரு எதனா ஒரு வேலை வாங்கிக்கிறாங்க. நம்மள மாதிரி படிக்காதவங்களுக்கு என்னங்க. இப்போ இன்னைக்கு போயிட்டு வந்தா இன்னைக்கு போய் நான் ஏரி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு மண் வாரி கொட்டு வந்தேங்க. எனக்கு கால் வந்து நான் வைக்கு வீண்ட்டு சொன்ன வைக்கு அடிப்படிச்சு பாருங்க காலை. அந்த கால் வலியோட போயிருந்தேங்க. 3 நாள் ஆப்சண்ட்டுங்க. ஏரி வேலைக்கு போகலையா. சரி இன்னைக்கு செவ்வாய் புதன் 2 நாள் தான் வேலை இருக்கும். திங்கக்கிழமை நான் வெளியே போயிட்டு இருந்தேன், வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து வேற 1வது வார்டுக்கு 2வது வார்டுக்கு வேலை. இந்த வாரம் எங்களுக்கு விட்டா இன்னும் ஒரு வாரம் பொறுத்தா வேலை கிடைக்கும். அதனால சரி சொல்லிட்டு இந்த கால் வெளி இருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு விட்டு வந்தாரு. ஓரளவுக்கு அந்த 2 விரல் தான் அதிகமா வலிக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம வந்து வேலைக்கு போய் ஆகணும் ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்குலாம் வந்து நிரந்தரமான வருமானம் கிடையாது. எங்க வீட்டுக்காரரும் வந்து வெளி வியாபாரத்துக்கு போனாதாங்க, பிஸ்கெட் வியாபாரத்துக்கு போனாதான் காசு. அது வியாபாரத்துக்கு போய் வந்து பசங்க படிக்க வைக்கணும், மளிகை சாமான் வாங்கணும், அரிசி பருப்பு காய்கறி, அது அப்படி ஊர் பயணம் மொய் போடுறது காது குத்துல் எவ்வளோ அந்த செலவாயிப்படுங்க. எவ்வளவு காசு இருந்தாலும் நம்மளுக்கு பத்தாது. கரண்ட் பில்லாம் கொஞ்சமா வருதுங்க வீட்டுக்கு. 24 ஃபேன் வேற ஓடினே இருக்குதா. அதனால கரண்ட் பில் இப்ப மெயினா ரீசார்ஜுக்கே காசு சம்பாதிக்கணும் பண்றதுங்க. அதுக்கோசமே லோன் போட்டு ரீசார்ஜ் பண்ணுங்க. 4 3 போன் ரீசார்ஜ் பண்றது வந்து போதும் இப்ப பசங்க அது மீன் எங்க வீட்டுல ஒரே போன் தான் வச்சிருந்தோம். இப்போ வந்து ஏன் போன் அதிகமாயிடுச்சுன்னா பசங்க வந்து வெளியே தங்கி படிக்கிறாங்க, வெளியே போறாங்க படிக்கிறதுக்கு. அவங்க கிட்ட ஒரு போனு, எங்க கிட்ட ஒரு போனு, அவரு வேலைக்கு போறதுல ஒரு போனு, மொத்தம் போன் ரீசார்ஜ் பண்ணா அது வந்து ரீசார்ஜ் பண்ற காசுலதான் அப்பெல்லாம் நாங்க ஆக்கி சாப்பிடுவோம். இப்போ அந்த ஆக்கி சாப்பிட்ற காசு கூட அதிகமாயிடுது ரீசார்ஜ் பண்றதுக்கு நம்ம ஓடி ஆடி சம்பாதிக்கணும் பழகுது. ஒரு வாட்டி போனே வெறுத்து போயிடுது. சரி நம்ம போனே தேவையில்லை, எல்லாரும் போன் தூக்கி கடாசுங்க அப்படின்ட்டு நம்ம அதுலயே அந்த போன்லயே ஊறிட்டுங்க. இதுக்கப்புறம் போன் விட்டு இருக்க முடியாதா என்னன்னு தெரியல. அவ்வளவுதாங்க எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா சப்போர்ட் பண்ணுங்க, எங்களுக்கு சின்ன சேனல், எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.
இப்போ கொஞ்சம் 13,800 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குதுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. இவ்வளோ உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. இன்னும் நிறைய உறவுகள் எங்களுக்கு நிறைய கிடைக்கணும். நிறைய நல்லா வளரணும். 1K 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கணும். பெல் பட்டன் வாங்கணும் ஆசையா இருக்குதுங்க. அது எப்போ நிறைவேதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் ஃபோன் கட் பண்ணிடுறேங்க. பாய்ங்க. இப்போ மாடு பூச்சி கட்டிட்டு சாணி வாட்டு வீட்டுக்கு போய் சாப்பாடு செய்யணுங்க. பாய்ங்க. 6 மணி ஆயிடுச்சுங்க. இது வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எந்த டைமும் அப்புறம் டைம் இருந்தால் இப்போ பண்ணிவிடுவேன். டைம் எல்லாம் கொஞ்சம் லேட் ஆகுங்க. எல்லாரும் சேஃப்டியாக பத்திரமா இருங்க.